தலை சிறந்த டைரக்டர்னு இன்னைக்கு எனக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. அதனால நான் ரெஸ்ட் எடுப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த உலகத்துல பல பேருக்கு பல பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைகளை எல்லாம் இன்னும் ஒரே நாள்ல ஒரு ஷார்ட் பிலிமா எடுத்து இந்த உலகத்தோடைய தலை சிறந்த டைரக்டர்னு அவார்டு கண்டிப்பா நான் வாங்குவேன். அதை செஞ்சே காமிப்பேன். பார்வையற்றவங்களால நடிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த வேர்ல்டு பெஸ்ட் டைரக்டர் பத்தியா ஷார்ட் பிலிம் டைரக்டர், நான் எடுக்க போற படத்துல வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஹீரோ அப்படின்ற பதவி உங்களுக்கு வரப்போகுது. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். இப்ப மேட்டர் என்னன்னா, கண்ணு தெரியாத நீங்க என்னுடைய ஷார்ட் பிலிம்ல கண்ணு தெரிஞ்ச மாதிரி நடிப்பீங்க. அதோ அங்க வராது பாத்தீங்களா நம்ம விசில் ஸ்டார் விக்கி, அவருக்கு நல்லா கண்ணு தெரியும். ஆனா அவரு நம்ம ஷார்ட் பிலிம்ல கண்ணு தெரியாத மாதிரி நடிப்பாரு. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சூப்பர் கான்செப்ட் சார். இதுக்கு நான் நேத்தே ரெடி ஆயிட்டேன் சார். சீன் 1 ஆரம்பிக்க போறோம். ஹலோ, உங்களுக்கு நல்லா கண்ணு தெரிஞ்சு நடிக்க போறீங்க. நீங்க அந்த பாதையில் நடந்து வரணும். நம்ம விசில் ஸ்டார் விக்கி இருக்காருல்ல, அவரு கண்ணு தெரியாத மாதிரி நடிப்பாரு. அவரு இந்த பாதையில் நடந்து வருவாரு. ரொம்ப சிம்பிள் சீன் தான், டயலாகே இல்ல. டேக்கு போயிடலாமா? ஓகே. கட் கட் கட். விசில் ஸ்டார் விக்கி, நீங்க சூப்பரா நடிச்சீங்க. உங்களுக்கு எந்த ஒரு தப்பும் இல்ல. ஹலோ அசோக், என்ன நடிக்கிறீங்க நீங்க? நல்லா கண்ணு தெரிஞ்ச மாதிரி நடந்து வாங்க அப்படின்னா ஏதோ கூகுள் மேப்ல தேடுற மாதிரி அப்படியே ஏதோ தள்ளிட்டு வரீங்க. போங்க சார், போங்க சார், இன்னொரு டைம் நடந்து வாங்க சார், போங்க சார். விக்கி, இப்ப என்ன பண்றீங்க? சார், இது இன்டர்நேஷனல் ஆடியன்ஸ்க்காக கால் சார். விசில் ஸ்டார் விக்கி, இப்ப என்ன பண்றீங்க? சார், கண்ணு தெரியாதவங்க ஷூட் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா சார்? விசில் ஸ்டார் விக்கி, இப்ப என்ன பண்றீங்க? சார் சார், இது நம்ம இந்தியன் ஆடியன்ஸுக்காக கிரிக்கெட் சார். விசில் ஸ்டார் விக்கி, இப்ப என்ன பண்றீங்க? சார், ஆஸ்கார் மேடையில் இந்த ஷார்ட் ஃபிலிம் அவார்டு வாங்கும்போது எல்லாரும் இப்படி தான் சார் பண்ணுவாங்க. யோ, எத்தனை ஷார்ட்டியா எடுக்கிறது உன்னை வச்சு? சாதாரண நடந்து வர சொன்னேன், நடந்து வரது தெரியாதா? உங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு தரலாம் தான். இவர் நேஷனல் பெஸ்ட் டைரக்டர். நானே களத்துல இறங்கி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன். கோஆபரேட் பண்ணுங்க சார், கொஞ்சமாவது நடிக்க முயற்சி பண்ணுங்க சார். அங்க பாருங்க நம்மளுடைய விக்கி. எந்த விக்கி தெரியுமா? நம்ம விசில் ஸ்டார் விக்கி. என்ன அருமையா பாருங்க, கண்ணு தெரிஞ்சிருந்தாலும் கண்ணு தெரியாத மாதிரி அழகா நடிச்சிருக்காரு. அவரை பார்த்து கொஞ்சமாவது கத்துக்குங்க சார். போங்க சார். வணக்கம் மீடியா நண்பர்களே. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே உங்க எல்லாரும் ஏன் வர வச்சேன்னு தெரியுமா? இந்த நாட்டோடைய சிறந்த இயக்குனர் நானு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு காலையிலேருந்து இங்கே முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் பாருங்க, நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறோம், ஆனால் அவங்களுடைய கோஆப்ரேஷன் இருக்க மாட்டேங்குதுங்க. இன்னைக்கு இந்த பெஸ்ட் டைரக்டர் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல தோக்குறான்னா அதுக்கு முக்கியமான காரணமே அதோ அங்கே போறாரு பார்த்தீங்களா, அவர் தான். உள்ளூர் கலைஞராச்சே, அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலான்னு பார்த்தேன். ஆனால் இல்லைங்க, எந்த கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. பண்ணலன்னா எப்படிங்க நம்ம அவங்களோட வழிகள்லாம் வெளியே சொல்ல முடியும்? சாரி, உங்களால் இங்கே வர வச்சது சாரி, ரொம்ப மன்னிச்சிருங்க. விக்கி, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆமா, இன்னைக்கு எங்க டைரக்டர் ஆதங்கப்பட்டதுக்கான காரணம், அந்த ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க முடியாம போனதுக்கு காரணம் அந்த பார்வையற்றாராக நடிச்சவர் ஒத்துழைக்காம போனதுதான் காரணம். ஆனாலும் பாருங்க, அடுத்த வாரம் இதே நாள் இதே இடத்துல ஒரு காது கேட்காத ஒருத்தர் வேர்ல்டு கிளாஸ் மியூசிக் டைரக்டரா எப்படி வராருங்கிறத வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறாரு. அதுல உங்களோட விசில் ஸ்டார் விக்கி ஆகிய நான் நடிக்கிறேன். அதை நம்ம டைரக்டர் தான் டைரக்ட் பண்றாரு. அருமை அருமை விக்கி. திறமைக்கு என்னைக்குமே தோல்வி இல்லை. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கும்போது மக்களுடைய வழியை நம்ம கொண்டு சேரலாம். ஆனா என்ன, கோஆப்ரேட் பண்றது தான் ஆள் இல்லை. நீங்க என்னைக்குமே தோக்க மாட்டீங்க விக்கி. நன்றி சார், நன்றி சார். தான் உலகத்திலேயே பெரிய சமூக சேவகர், படைப்பாளி அப்படின்னு வெளியே காட்டிட்டு நிஜமான மனிதர்களின் சிரமங்களையோ அவங்களுடைய வாழ்க்கையோ சுத்தமா புரிஞ்சிக்காம தன் சுயநலத்திற்காகவும் அவார்டுக்காகவும் மட்டுமே யோசிக்கும் படைப்பாளிகளுக்கு இந்த கதை சமர்ப்பணம்.